2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட வேண்டும் என்றால் முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் வைத்திருக்க வேண்டும் எனவும் அதில் 2.5 கோடி ரூபாயை கட்சி தலைமை அலுவலகத்தில் முன்பணமாக செலுத்த வேண்டும் எனவும் பனையூர் பங்களா ஆணையிட்டிருப்பதால் அலறி துடிக்கிறார்களாம் குட்டி குட்டி அணில்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான விஜய் சுவைஞர்கள் மற்றும் மாற்று கட்சியிலிருந்து ஆவலோடு சென்றிருக்கும் அரசியல் புள்ளிகள் விருப்ப விண்ணப்பம் வழங்கியிருந்தனர். இதையடுத்து வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக இன்று பனையூர் பங்களாவில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் பனையூர் அலுவலகத்துக்கு கட்சியின் தலைவர் விஜய் சென்றிருந்தார். இன்றைய முதல் நாள் கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் விஜய் சுவைஞர் மன்ற மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியின் செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களாவார்கள். மாற்று கட்சியிலிருந்து சென்ற அரசியல் புள்ளிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் என யாரும் அழைக்கப்படவில்லை. அழைப்பு இல்லாமல் பனையூர் சென்று பங்களா வாசலில் காத்திருக்க முடியுமா என பலர் இதனை தவிர்த்து விட்டனராம். சேலம் மாவட்டத்தில் 5 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர். இருந்த போதும் ஒரு மாவட்ட செயலாளரின் அமுதமொழிக்குத்தான் கட்சியின் எல்லாம் வல்லல் இறைவரான புசி ஆனந்த் செவிமடுப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு மாவட்ட செயலாளர் மூலம்தான் எம்எல்ஏ வேட்பாளராக வாய்ப்பு கேட்டு விருப்ப விண்ணப்பம் செய்துள்ளவர்களுக்கு தலைமை இடத்திலிருந்து தகவல்கள் பரிமாறப்படுகிறதாம். இதே போல்தான் மற்ற மாவட்டங்களிலும் நடக்கிறதாம். முதற்கட்டமாக விருப்ப விண்ணப்பம் வழங்கி இருந்தவர்களை பனையூர் பங்களாவில் இருந்து தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் 5 கோடி ரூபாய் இருக்க வேண்டும் எனவும் இதில் 2.5 கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்க வேண்டும் எனவும் கூறுகிறார்களாம். எடுத்த எடுப்பிலேயே 5 கோடி ரூபாய் கேட்கும் நிர்வாகிகளிடம் எப்படி மறுத்து பேசுவது என வாய்ப்பு கேட்டு காத்திருக்கும் வருங்கால எம்எல்ஏக்கள் ஆந்தை முழிக்கிறார்களாம். ஆனாலும் மாவட்ட செயலாளர்களுக்கு போனை போடும் தலைமை கழக நிர்வாகிகள் அண்ணா கொடுங்கண்ணா 2.5 கோடி கட்சி நிதி, 2.5 கோடி டெபாசிட், எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்களாம். இதெல்லாம் கட்சியை ஆ முதல் அக் வரை, ஏ முதல் Z வரை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் புசி ஆனந்தின் தளபதிகள் செய்து வரும் வேலை என்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவில் இருந்தும் மற்ற கட்சிகளிலிருந்தும் இணைந்த அரசியல் புள்ளிகள் பலருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில நிர்வாகி என்கிற பதவி வழங்கப்படும் என கூறி வாக்குறுதி கொடுத்து அழைத்து வந்ததோடு சரியாம். இதுவரை மாநில நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படவில்லையாம். இது போக தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி என்பதும் தெரியவில்லை. தனித்து போட்டியா என்பதும் தெளிவாகவில்லை. மாற்று கட்சியிலிருந்து சென்றவர்களில் செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் பதவி கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா, சேலம் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம், முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபாலின் மகன் லோகேஷ் தனபால் உள்ளிட்ட வேறு யாருக்கும் இன்று வரை பதவி வழங்கப்படாததால் அவர்களெல்லாம் பயங்கர கொதிப்பில் இருக்கிறார்களாம். இப்படியாக கூட்டணியும் தெரியாமல், விஜய் சுவைஞர்களின் ஒத்துழைப்பு இருக்குமா என்பதும் தெரியாமல், கோஷ்டி பூசலில் உள்ள ஒரு இயக்கத்தில் 5 கோடியை முதற்கட்ட முதலீடாக போட்டு அதற்கடுத்து 20 கோடிகள் வரை தேர்தல் செலவு செய்து வெற்றியா தோல்வியா என்பதே தெரியாமல் தவிப்பதை காட்டிலும் தவிர்ப்பது நல்லது என்று முடிவெடுத்து விட்டார்களாம் ஒரு சில நிர்வாகிகள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து GL நரசிம்மன்.